வணக்கம். வெல்கம் டு சித்தார். என் பேர் வெங்கடேஷ். ஐம் அன் ஆத்தர் அண்ட் அ தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான தலைப்பு, எஸ்பெஷலி ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, உங்களுக்காகவென்றே சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஃபைனல் இயருக்கு வந்துட்டீங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கெரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், இது எல்லாத்துக்குமே மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் உங்களுடைய இந்த டிகிரி. ஸோ உங்களுடைய முதல் ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லபடியாக இந்த கோர்ஸை முடித்து வெளியில் வரணும். கம்மிங் அவுட் இன் ஃப்ளையிங் கலர்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் எஜுகேஷன். இது அடிப்படையான ஒரு விஷயம் ஃபைனல் இயரில். இதை தாண்டி ஃபைனல் இயர் அப்படின்றது ஒரு முக்கியமான தருணம்ங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வருடம் இனிமேலும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்தந்த வயசு காலங்களில் வரக்கூடிய அந்த அனுபவங்கள் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக, மனப்பூர்வமாக நல்லா அனுபவிக்கணும். ஜாலியாக இருக்கணும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும். எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த இறுதி ஆண்டுக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுல நிறைய ஐடியாஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம், லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக கேர்ஃப்ரீயாகவும் இருப்பீங்க. இதில் எது தப்பு, எது ரைட்டு அப்படின்ற கேள்வியை விட, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது சரியான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்யலாம்? 5 முக்கியமான விஷயங்கள், 5 டிப்ஸ் ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு விளக்கமாகவும் ரொம்ப ஒரு நல்ல சஜஷனாகவும் இது உங்களுக்கு இருக்கும். எதுக்கு? ஒரு ஒளிமயமான பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு அமைவதற்காக. ஏன்னா இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ரொம்ப எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? டுடே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டுமாரோஸ் லீடர்ஸ். அதனால் நீங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வருடம் அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான வருடம்ங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைனல் இயரை நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் மனதை வருடக்கூடிய, மனசை ரொம்ப தொடக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்களும் இந்த வருஷத்தில் நடக்கும். இத்தனை வருஷமாக கூட படித்த நம்ம நண்பர்கள், வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, வேறு ஒரு பிரான்ச், வேறு ஒரு கோர்ஸ் கூட படித்திருந்தாலும் நம்மளோட நல்லா பேசி பழகினவங்க, நம்ம வகுப்புலேயே நம்ம கிளாஸ்லேயே கூட இருந்தவங்க, இப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த ஊரில் நம்ம பார்த்து பேசி பழகின மக்கள், இவங்களெல்லாம் நம்ம பிரிகிறோமே அப்படின்ற ஒரு சோகமும் இருக்கும். அதே நேரத்தில் அடுத்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் பிரகாசமாக வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு எதிர்காலத்தை பற்றிய எண்ணமும் இருக்கும். நல்லபடியாக படித்து முடிக்கணும், எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா முடிக்கணும், ப்ராஜெக்ட் நல்லா முடிக்கணும், இன்டர்ன்ஷிப் முடிக்கணும்னு அந்த ஃபோக்கஸும் இருக்கும். இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு காதல் கூட வந்திருக்கும். அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? இந்த காதல் நிறைவேறுமா? இந்த நட்பு தொடருமா? அடுத்த வேலை கிடைக்குமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க அந்த இறுதி ஆண்டு. இந்த ஃபைனல் இயர் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வருஷம். சரி, இப்போ இந்த ஃபைனல் இயர் ஸ்மூத்தாக நல்லபடியாக முடித்து அடுத்த ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு 5 விஷயங்கள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 5மே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரே விஷயத்தில் அடங்கும். அதுக்கு பேர் தான் கோல்ஸ். லட்சியம், குறிக்கோள். இது என்ன, உங்களுடைய கோல் என்ன அப்படின்றதில் ஒரு கிளாரிட்டி வேணுங்க. அடுத்தது, இந்த கோல் அப்படின்றது ஒரே விஷயமா சிம்பிளாக சொன்னால் கூட இதில் நிறைய அடங்கி இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த தொகுப்பு. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் கோல் என்ன, வாட் யூ வாண்ட் டு டூ இன் யுவர் கெரியர், அதில் ஒரு கிளாரிட்டி. இதை பற்றின விஷயங்களை நீங்கள் யோசித்து அழகாக ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதி அந்த கேரியரில் உங்களுக்கு என்ன வேணும், அடுத்த ஓராண்டில் உங்களுக்கு என்ன வேணும், எப்படிப்பட்ட வேலை வேணும், இல்லை நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்களா, உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களா, அல்லது நீங்கள் மேற்கொண்டு படிக்கலாம்னு இருக்கீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய கேரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், அதை பற்றின ஒரு சிந்தனை, ஒரு கண்ணோட்டம், அதை யோசித்து நல்ல ஒரு முடிவெடுத்து அதில் ஒரு தெளிவு வேணும். இதுதாங்க ஃபஸ்ட் ஒன்.
செகண்டு பர்சனல் கோல்ஸ். சரி, ப்ரொஃபஷ்னல் கெரியர் கோல் நம்ம எழுதிட்டோம். பர்சனல் கோல் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம். எளிதில் ரொம்ப சுலபமாக நிறைய பேர் இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அதனாலேயே பல போராட்டங்களும் வரும் வாழ்க்கையில். அதனால் இது நீங்கள் முதல்ல இருந்தே இதில் ஒரு தெளிவு வேணும். என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி என்ன, உங்களுக்கு பிடித்தது என்ன, உங்களுக்கு பிடிக்காதது என்ன, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, உங்களுடைய ஹாபீஸ் என்ன, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன, இதில் எல்லாம் நீங்கள் யோசித்து இதுக்கான டைம் அலோகேட் பண்ணி அதை எப்போ எப்படி எங்கெங்கே செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு வேணும். இதை ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ், அடுத்தது பர்சனல் கோல்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதாக பொருளாதார அடிப்படைன்றது அத்தியாவசியமான ஒன்று இல்லையா? ஸோ காசு வேணும், நமக்கு மணி வேணும். மாத சம்பளமாக இருக்கலாம், தொழில் வருமானமாக இருக்கலாம், வரவு செலவு கணக்கு, அதில் ஒரு தெளிவு வேணும். அதனால் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, 1 இயர்க்கு என்ன, 2 இயர்ஸ்க்கு என்ன, 3 இயர்ஸ்க்கு என்ன அப்படின்னு யோசித்து உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளையும் அந்த வரவு செலவு கணக்கு வழக்கையும் ஒரு சின்னதாக அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு தெளிவு வேணும். மூணாவது ஃபைனான்ஷியல் கோல்ஸ். ஸோ என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ், பர்சனல் கோல்ஸ், ஃபைனான்ஷியல் கோல்ஸ். நான்காவதாக லைஃப் கோல்ஸ். அதாவது உங்களுடைய ஓவரால் வாழ்க்கைக்கான லட்சியம் என்ன, உங்களுடைய குடும்பம் நீங்கள் எப்படி அணைச்சி போகிறீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்க்ளூடிங் உங்களுடைய வாழ்க்கை துணை, இதை பற்றின உங்களுடைய கனவுகளை ஒரு தெளிவோடு எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் வாழ விரும்புகிறீங்க, உங்களுடைய லிவிங் லொக்கேஷன், அகாமடேஷன், ஃபுட், ஆல் யுவர் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், உங்களுடைய ஹவுஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் ஹவுஸ், உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ், உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ், உங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை லைஃப் கோல்ஸ்ன்ற டாப்பிக்கில் நீங்கள் கொண்டு வரலாம். இதில் நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து, உங்களுடைய பைக், கார், இதெல்லாம் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து லிவிங் அல்லது லைஃப் கோல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது 4வது. அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ், பர்சனல் கோல்ஸ், ஃபைனான்ஷியல் கோல்ஸ், லைஃப் கோல்ஸ். 4 முக்கியமான விஷயங்கள். 5வதாக ரொம்ப ரொம்ப பர்சனலான சில விஷயங்கள். சில பேருக்கு அவங்களுடைய ஓன் க்ரோத் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த செல்ஃப் கோல்ஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ், செல்ஃப்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய செல்ஃப் கோல்ஸ், நீங்கள் என்னவா வளர விரும்புகிறீங்க, எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்க, எதில் நீங்கள் மாற விரும்புகிறீங்க, இந்த விஷயங்களை எல்லாமே எடுத்து அழகாக தனியாக ஒரு டாபிக் போட்டு அதை செல்ஃப் கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 விஷயங்கள், இந்த 5 டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் இந்த இயரை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் முதலையும் செய்யலாம், அல்லது அப்படியே வர ஒரு செமஸ்டர் ஒரு மாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த இயர் எப்போ முடியுதோ அதுலேருந்து பேக்வேர்டு ஒர்க் பண்ணுங்கள். அந்த செமஸ்டர் அந்த மந்த்துக்கு என்ன அப்படின்றத ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அதில் வீக் பை வீக் ட்ரில் டவுன் பண்ணி வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய அகாடமிக் கேலண்டர் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க், இன்டர்ன்ஷிப் என்ன, உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன, உங்களுடைய ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, இந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரியில் நீங்கள் எழுதி ஒரு ஷீட் தனியாக போட்டு ஒரு மந்த், அதில் ஒரு வீக், அப்படி மந்த் வைஸ் அண்ட் வீக் வைஸ் பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதை அழகாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஹாலிடேஸ், உங்களுடைய ட்ராவல் பிளான்ஸ், உங்களுடைய கெரியர் பிளான்ஸ் 3த்தையுமே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் இயரை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாத்தையும் விட ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வருஷம் ஒரு முடிவுக்கு வருது இந்த கல்லூரி படிப்பு. அதனால் உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து, உங்களுடைய கூட சக மாணவர்களோடு சேர்ந்து எல்லாம் கலந்து ஆலோசித்து பேசி நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுடைய ஆசிரியர்களோடையும் உங்களுடைய நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், கூட இருக்கிறவங்க, கூட படித்தவங்க, இப்படி எல்லாருக்கூடையும் நல்லா பேசி நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விதமாக உங்களுடைய கல்லூரி படிப்பை முடித்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியாக படிங்க, நல்லா முடித்து முன்னேறி வாங்க. ஒளிமயமான பிரகாசமான எதிர்காலம் அமைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கியர் அப் ஃபார் சக்ஸஸ் அண்ட் விக்ட்ரி. நம்ம இன்னொரு காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய டிப்ஸ் மேற்கொண்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது கமெண்ட்ஸில் எழுதுங்க நீங்கள் என்ன மேற்கொண்டு கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு. அதை எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.